பாஸ்கரனின் அன்பு வணக்கம். மாற்றி யோசி வலைதளத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலக பிரசித்தி பெற்ற 3க்கு 3 மாயச்சதுரத்தை பற்றிய என்னுடைய சிந்தனை, மாற்றி யோசிக்கின்ற என்னுடைய சிந்தனையை உங்களோடு பகிர்வதிலே மகிழ்ச்சி. இந்த 3க்கு 3 9 கட்டங்கள் இருக்கு. 1 இருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை எல்லா எண்களும் வரணும், ஒரு தடவை மட்டும் வரணும். என்ன நிபந்தனை? எந்த வரிசையை கூட்டினாலும், ஹரிசாண்டலாக இருந்தாலும் சரி, வெர்டிக்கலாக இருந்தாலும் சரி, மூளை விட்ட வாக்கில் இருந்தாலும் சரி, கூட்டுத்தொகை சமமாக இருக்க வேண்டும். இதுதான் உலக பிரசித்தி பெற்ற மாயச்சதுரம். விடைகள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதை எப்படி அணுகணும் அப்படிங்கிறது தான் நம்ம மாற்றி யோசி இந்த வலைதளத்தில் பார்க்க போகிறோம். முதல்ல 1 இருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை போட போகிறோம். இந்த ஒவ்வொரு வரிசையினுடைய கூட்டுத்தொகை என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். 1 இருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை கூட்டினால் 45 வரும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கூட்டி பார்த்துக்கோங்க. இதை 3 வரிசை இருக்கு. இந்த 3 வரிசையிலையும் சமமாக வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் 3ஆல் வகுத்தா போதும். 3ஆல் வகுத்தீங்கன்னு சொன்னால் 15 வரப்போகுது. அதனால இதை கூட்டினீங்கன்னா 15 வரும், இங்கே கூட்டினீங்கன்னா 15 வரும், இதில் கூட்டினா 15 வரும். அதே மாதிரி படுக்கையா 15 வரும். மூளை விட்டத்தை கூட்டினாலும் 15 வரும். சரி, எந்த கட்டத்தில் எந்த எண் வரும் அப்படிங்கிறத குருட்டு போன விட்டத்தில் பாஞ்சது மாதிரிலாம் பாயக்கூடாது. யோசிக்கணும், அடித்தல் திருத்தல் இல்லாமல் போடணும். அப்போ எப்படி போடுறதுங்கிற ஒரு உத்தி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வரிசைகளை 4 வரிசையாக பிரிக்க போகிறேன். எந்த 4 வரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரிசை எடுத்துக்குவோம். இது ரெண்டையும் கூட்டினா 10 வரணும், இது ரெண்டையும் கூட்டினா 10 வரணும், இங்கே கூட்டினா 10 வரணும், இங்கே கூட்டினா 10 வரணும். அப்போ 4 ஜோடி எண்கள், ஒவ்வொரு ஜோடியினுடைய கூட்டுத்தொகையும் 10 வரணும். வர்றது மாதிரி இருக்கக்கூடிய எண்கள் எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த எண்களை பாருங்க, பார்த்த உடனே உங்களுக்கு புரியும். எப்படி?
இந்த 5 மையத்தில் போட்டாச்சு. இந்த 1 எடுத்தீங்கன்னா அதனுடைய ஜோடி 9. இப்ப 2 எடுத்தீங்கன்னா அதனுடைய ஜோடி 8, 3 ஜோடி 7, 4 ஜோடி 6. ஆக 4 ஜோடியை கண்டுபிடிச்சாச்சு. கஷ்டமே பட வேண்டியதில்லை. யோசிக்க வேண்டிய விதத்தில் யோசிச்சோம்னா கஷ்டமே பட வேண்டியதில்லை. இப்போ 4 ஜோடியை கண்டுபிடிச்சிட்டோம். எந்த ஜோடி எங்கே வரும், எது வேணாலும் எங்கே வேணாலும் வரலாமா அப்படின்னா அதுலேயும் நம்ம யோசிக்கணும். என்ன சார் யோசிக்கிறது அப்படின்னா, மத்தியில் 5 தான் வரணும்னு பார்த்தோம்ல, அது மாதிரி இது 2ம் நடுவில் வர்றது. இங்கே இந்த 2 வரிசை எடுத்தீங்கன்னா ஓரத்தில் வர்றது. நடுவில் வர்றதுக்கும் ஓரத்தில் வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் இங்கே ஒரு எண் வருதுன்னு வச்சுக்கிடுவோம். அந்த எண்ணை வச்சு இந்த வரிசையில் வரும், இந்த வரிசையில் வரணும். இங்கே வரக்கூடிய எண் 2 வரிசைக்கு பொதுவாக இருக்கும். ஓரத்தில் வர்றது இந்த வரிசையில் வரும், இந்த வரிசையில் வரும், இந்த வரிசையிலையும் வரும். 3 வரிசைக்கு பொதுவாக வரும். அப்போ எது 2 வரிசைக்கு மட்டும் வர முடியும், எது 3 வரிசைக்கு வர முடியும் அப்படிங்கிறத இந்த 4 ஜோடியிலிருந்து பிரிச்சுட்டோம்னு சொன்னால் the problem is solved. மேஜிக் ஸ்கொயர், மாய சதுரத்தை நம்ம கிளியராக சால்வ் பண்ணிடலாம். இப்போ அதை தேடுவோம். எப்படி பார்க்கறது? அதை 5 இருக்கு, நம்ம பார்த்தோம். இந்த 5 வச்சுக்கிட்டு 1ல் ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 5 5 1 6 9 வரும். 1 4 வர முடியுமா? 1 4 எடுத்தீங்கன்னா 4 1 5 10 தேவைப்படும், வராது. அதனால 5க்கு குறைஞ்ச எண்கள் நம்ம பயன்படுத்தவே முடியாது, 1 கூட. சரி, 6 எடுத்து பார்ப்போம். 1 6 6 1 7 வந்துருச்சு, 8 எடுக்கலாம். அடுத்து 7க்கு முயற்சி பண்ணுவோம்னு நினைப்போம். 1 7 7 1 8, திரும்பவும் 7 வரணும். வந்த எண் திரும்ப வரக்கூடாது. அதனால இதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்து 1 8ன்னு எடுத்தீங்கன்னா இந்த 1 6 8 தான் வரப்போகுது. அதனால இந்த 2 தான். ஆக 1 ஒரு பார்ட்னராக வச்சுக்கிட்டு 2 வரிசை மட்டும்தான் நம்மளால் எழுத முடியும். அப்படின்னா 1 மையத்தில் தான் வர முடியும். மையம் சொன்னால் நடு மையம் இல்லை, இந்த மையங்களில் எங்கேயாவது வரலாம். 1 ஓரத்தில் வர முடியாது, அதுக்கான தகுதி அதுக்கு இல்லை. அதனால நீட்டாக நம்ம இப்போ 1 இங்கே போட்டுருவோம். 1 5 அப்படின்னு சொல்லி சொன்னால் 9 இங்கே வரும். சரி, அடுத்தது 1 6 8 தான் வர முடியுது. அப்படின்னா 1 இங்கே இருக்குன்னு சொன்னால் 6ம் 8ம் இந்த 2ல எங்கே வேணாலும் வரலாம், எங்கே வேணாலும் போடலாம். நான் இங்கே 6 போடுறேன், இங்கே 8 போடுறேன். இனி ஈஸி, வேலை முடிஞ்சிருச்சு. எப்படி? 8ம் 5ம் 13, அதனால இங்கே 2 தான் வர முடியும். 6ம் 5ம் 11, அதனால இங்கே 4 தான் வர முடியும். 8ம் 4ம் 12, அதனால இங்கே 3 தான் வர முடியும். 5 3ம் 8, இங்கே 7 தான் வர முடியும். ஆக மாயச்சதுரம் நம்ம கண்ணு முன்னால் வந்து நிற்கிது. எந்த பக்கத்தில் போட்டினீங்கனாலும் 15 வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் மாயச்சதுரத்தை நம்முடைய மாற்று யோசி மூலமாக தகர்க்கிறது. மாற்றி யோசிப்போம்.